பாமக மாநில இளைஞரணி தலைவர் நியமனம் தொடர்பாக பாமக நிறுவனர் ராமதாஸ், தலைவர் அன்புமணி இடையே பொதுக்குழு மேடையில் இன்று கடும் வாக்குவாதம் நடந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து அரசியல் விமர்சகரின் கருத்துக்களை கேட்டறிந்தோம். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜசேகர். பாமகவின் புத்தாண்டு சிறப்பு பொதுக்குழு கூட்டம் புதுச்சேரி பட்டானூரில் இன்று நடைபெற்றது. இதில் தனது மகள் வழி பேரனான முகுந்தன் பரசுராமனை பாமக மாநில இளைஞர் அணி தலைவராக நியமிப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்தார். ராமதாஸின் இந்த அறிவிப்பின் போதே குறுக்கிட்ட பாமக தலைவர் அன்புமணி தனது சகோதரியின் மகனுக்கு இளைஞர் அணி தலைவர் பொறுப்பு வழங்குவதற்கு ஆட்சேபம் தெரிவித்தார். கட்சியில் இணைந்து 4 மாதங்களே ஆனவருக்கு பதவி வழங்குவதா என்று கேள்வி எழுப்பிய அன்புமணி, நீண்ட காலமாக உழைக்கும் அனுபவம் கொண்ட யாருக்கேனும் பொறுப்பு வழங்கலாம் என்றும் வாதிட்டார். அன்புமணிக்கு உதவியாக எனக்கா? ஆமாம், எனக்குலாம் வேணாம். அவனுக்கு இப்போ தான் 4 மாதம் வந்தான், கட்சியில் 4 மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். அவனுக்கு இளைஞர் சங்கன்னா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்குலாம்? என்ன அனுபவம் இருக்குது அவனுக்கு? வேற என்ன போட்டு பண்ணுங்க, நல்ல அனுபவசாலியாக பண்ணுங்க. தான் நான் சொன்னேன், களத்தில் நல்ல ஆள் வேணும், நல்ல திறமையாக வேணும்னு. வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொருளில் போட்டு. இதனால் கோபமடைந்த ராமதாஸ், இது தான் ஆரம்பித்த கட்சி, தான் சொல்வதை தான் கேட்க வேண்டும் எனவும், விருப்பம் இல்லாத யாராக இருந்தாலும் கட்சியிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள் என்றும் காட்டமாக கூறினார். யாரா இருந்தாலும் நான் சொல்றதான் கேட்கணும். எல்லாம் பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க. புரியுதா? நான் சொல்றதை கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. இது நான் உண்டாக்குற கட்சி. நான் சொல்றதை கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. என்ன சரின்னா சரி, போ. அதிருப்தி அடைந்த அன்புமணி கையில் இருந்த மைக்கை மேசையில் வேகமாக வைத்து ஆவேசத்தை வெளிப்படுத்தியது சலசலப்பை ஏற்படுத்தியது. முகுந்தன், மீண்டும் சொல்றேன், மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார். கை தட்டுங்கப்பா. குடும்பத்தில் இன்னொன்று போடு, குடும்பத்தில் வச்சுக்கிட்டு அவ்வளோ நன்றி. யார் சொல்றது? அது மட்டுமின்றி பனையூரில் தனது தனி அலுவலகம் அமைக்கப்பட்டிருப்பதாக கூறி அதன் தொலைபேசி எண்ணை பொதுக்குழு மேடையிலேயே அன்புமணி அறிவித்ததும் பாமகவுக்குள் புயலை கிளப்பியுள்ளது. சென்னை பனையூரில் அலுவலகம் ஒன்று திறந்திருக்குது, 3வது தெருவில் வச்சிருக்கு. 4446060628 குறிச்சிக்கங்க. என்ன தொடர்பு கொள்ளலாம், எல்லாம் வந்து எப்போனா பார்க்கலாங்க. இதற்கு மீண்டும் சொல்கிறேன், தன் பேச்சை கேட்காதவர்கள் விலகிக் கொள்ளுங்கள் என ராமதாஸ் அழுத்தம் திருத்தமாக கூறி வாக்குவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தார். மீண்டும் சொல்லுகிறேன், உங்களுக்கு மாநில இளைஞர் சங்க தலைவர் முகுந்தன். இதை யாரும் மாற்ற முடியாது. உனக்கு விருப்பம் இல்லைன்னா அவ்வளோதான், வேற என்ன சொல்ல முடியும்? இந்த விவகாரம் குறித்து அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அப்பாஸிடம் பேசினோம். ஒரு 3வது தலைமுறை வாரிசு அரசியலை நியாயப்படுத்துவதற்காக நடத்தப்பட்ட ஒரு பொதுக்குழு நாடகம் தானே தவிர இது உண்மையான செயல்பாடு அல்ல. இது பாமகவிலே பொதுக்குழுவிலே நடத்தப்பட்ட ஒரு அரசியல் நாடகம். கூட்டம் முடிந்து புறப்பட்ட ராமதாஸ் காரை முற்றுகையிட்ட அன்புமணி ஆதரவாளர்கள் அன்புமணி வாழ்க என முழக்கமிட்டனர். இதனால் ராமதாஸ் காரிலேயே 10 நிமிடங்களுக்கு மேல் காத்திருந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனிடையே அன்புமணியிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்த ஜி.கே. மணி தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. செய்தியாளர் ராஜசேகர் வழங்கும் கூடுதல் தகவல். பாமக பொதுக்குழு கூட்டத்தில் இளைஞரணி தலைவராக முகுந்தன் அறிவிக்கப்பட்ட போது அவர் மேடைக்கு வரவில்லை. ராமதாஸ் அறிவித்த நிலையில் தொண்டர்கள் ஒரு சிலர் ஆதரவும் ஒரு சிலர் எதிர்ப்பும் தெரிவித்த நிலையில் இதற்கு முன் முகுந்தன் பாமகவின் மாநில ஊடக பேரவை செயலாளராக இருந்தது குறிப்பிடத்தக்கது. ரஞ்சித். நன்றி ராஜசேகர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.